2026 பொறந்தாச்சு. பொதுவாவே இந்த ஜனவரி மாசம் பொறந்த உடனே நெறைய பேருக்கு இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னவா இருக்கும் அப்டின்னா, பிப்ரவரி மாசத்துல பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்க. இந்த பட்ஜெட்ல நமக்கு வரிய கூட்ட போறாங்களா? குறைக்க போறாங்களா? ஏதாவது கன்செஷன் குடுக்க போறாங்களா? நம்ம கடன தள்ளுபடி பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஏதாவது புதிய திட்டங்கள் எல்லாம் அறிமுகப்படுத்த போறாங்களா? அப்டின்னு எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனா, இப்போ நம்ம முக்கியமா பேச போறது என்ன அப்டின்னா, பட்ஜெட் என்னைக்கு தாக்கல் பண்ண போறாங்க? அந்த அன்னைக்கு நமக்கு பங்குச்சந்தை இருக்குமா? இல்லையா? அப்டிங்கிறது தான் இந்த வீடியோல டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இந்த பட்ஜெட் தாக்கல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு காலகாலமா பிப்ரவரி 28ஆம் தேதி தாக்கல் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா கடந்த 2017 இருந்து பிப்ரவரி 28ஆம் தேதிக்கு பதிலா பிப்ரவரி 1ஆம் தேதியே பட்ஜெட் தாக்கல் பண்ற அந்த பழக்கத்தை மத்திய அரசு அறிமுகப்படுத்தினாங்க. சோ எப்பவுமே பிப்ரவரி 1ஆம் தேதி காலையில 11 மணிக்கு இந்த பட்ஜெட்டை தாக்கல் பண்ணுவாங்க. சரி, எல்லா வருஷம் மாதிரியும் இந்த வருஷமும் அப்படியே பண்ணிக்கலாம்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வருஷம் பிப்ரவரி 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது. ஸோ ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால ஆப்வியஸா பார்லிமெண்ட்டும் லீவு தான், பங்குச்சந்தையும் லீவு தான். ஸோ அன்னைக்கு பட்ஜெட் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பெரிய கேள்விக்குறியா இருந்தது. சரி, இதை நம்ம அட்ரஸ் பண்றதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான சினாரியோ நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, எக்ஸாக்டா ஞாயிற்றுக்கிழமை பட்ஜெட் டே அப்படிங்கிறது வந்தது இல்லை, ஆனா சனிக்கிழமை வந்திருக்கு. ஸோ எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2015 அப்புறம் 2016 இந்த 2 வருஷங்களையுமே பிப்ரவரி 28ஆம் தேதி தான் நமக்கு பட்ஜெட் தாக்கல் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ அது ரெண்டுமே சனிக்கிழமையில வந்தது. ஸோ அப்போ நிதியமைச்சராக இருந்த அருண் ஜேட்லி அவர்கள் அந்த சனிக்கிழமை தான் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணாங்க. அடுத்தது இந்த 2025 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட் தாக்கல் செஞ்சாங்க. அதுவும் ஒரு சனிக்கிழமை தான். சனிக்கிழமையில பட்ஜெட் தாக்கல் செய்யற அந்த பழக்கம் இருந்திருக்கு. ஆனா ஞாயிற்றுக்கிழமை பார்லிமெண்ட் எல்லாம் விடுமுறையில இருக்கிற நாள்ல பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்களா அப்படிங்கிற கேள்விதான் எல்லார் மத்தியிலும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கு. இதுக்கு மத்திய அரசு தரப்புல இருந்து ஏதாவது விளக்கம் கொடுத்திருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது அபிஷியலா இன்னும் அவங்க அனௌன்ஸ்மெண்ட் தரல. ஆனா பெரும்பாலும் எல்லா ஊடகங்களும் சரி, பத்திரிகையாளர்களும் சரி சொல்றது என்ன அப்படின்னா, இந்த பிப்ரவரி 1ஆம் தேதி அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையா இருந்தாலும் கூட அன்னைக்கு பட்ஜெட் தாக்கல் செய்ய போறாங்க. ஸோ பிப்ரவரி 1 தான் அது நடக்க போகுது அப்படின்னு உறுதிப்படுத்துறாங்க. இன்கேஸ் பிப்ரவரி 1 பட்ஜெட் தாக்கல் பண்றாங்க அப்படின்னா அன்னைக்கு பங்குச்சந்தை வந்து ஓப்பன்ல இருக்குமா? என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ இதுக்கு என்எஸ்சி தரப்புல இருந்து சொல்றது பட்ஜெட்டோட ஷெட்யூலை பொறுத்து தான் அந்த சண்டே நாங்க மார்க்கெட் ஓப்பன் பண்ணணுமா வேணாமா அப்படிங்கறத டிசைட் பண்ணுவோம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ பட்ஜெட் கேலண்டருக்காக தான் அவங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியான தகவல் வெளியாயிருக்கு. ஏன்னா பட்ஜெட் தாக்கல் அப்படிங்கிறது இந்தியால ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வா இருக்கும். சோ இந்தியாவோட அடுத்த ஒரு வருஷத்துக்கான எக்ஸ்பென்சஸ் என்னவா இருக்க போகுது, அரசாங்கம் எதுக்கு அதிகமான அளவுல கவனம் செலுத்த போறாங்க, எதுக்கு அதிகமான அளவுல பட்ஜெட் வந்து அலோகேட் பண்ண போறாங்க, இந்தியாவோட வளர்ச்சி பாதை எதை நோக்கி இருக்க போகுது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு ஓவர்வியூ கொடுக்கிறது தான் இந்த பட்ஜெட் அப்படிங்கிறது. சோ இந்த பட்ஜெட்னால பங்குச்சந்தை பயங்கர வாலடைலா இருக்கும் அப்படிங்கிறதுலாம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஆனா அன்னைக்கு மார்க்கெட் இருக்குமா இல்லையா அப்படிங்கிறதே ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த 2026ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட்டை ஒருவேளை பிப்ரவரி 1ஆம் தேதி தாக்கல் செய்யறாங்க அப்படின்னா, சோ அதுக்கான அந்த டென்டேட்டிவ் டேட்ஸ் எல்லாம் எப்படி கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஜனவரி 28ஆம் தேதி குடியரசுத் தலைவரோட உரையோட இந்த பட்ஜெட் செஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜனவரி 29ஆம் தேதி பொருளாதார ஆய்வறிக்கையை தாக்கல் செய்வாங்க. அந்த ஆய்வறிக்கையில தான் இந்தியாவோட பொருளாதார நிலைமை எந்த அளவுக்கு இருக்கு, கடன் சுமை எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிற எல்லா தகவல்களுமே வெளியாகும். சோ அது ஜனவரி 29ஆம் தேதி தாக்கல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை தொடர்ந்து பட்ஜெட் கூட்டத்தொடரோட அந்த முதல் செஷன் அப்படிங்கிறது நம்ம ஃபர்ஸ்டே சொன்ன ஜனவரி 28ஆம் தேதி குடியரசுத் தலைவரோட உரை நடக்கிற அந்த அன்னையிலிருந்து ஆரம்பிச்சு பிப்ரவரி 13 வரைக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது ஃபர்ஸ்ட் செஷன். அதுக்கப்புறமா மார்ச் 9ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி ஏப்ரல் 2ஆம் தேதி வரைக்கும் பட்ஜெட்டோட இன்னொரு செஷன் இருக்கும் அப்படிங்கறதையும் குறிப்பிடுறாங்க. சோ இந்த பட்ஜெட் செஷனோட முக்கியமான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்தியால சமீப காலமா ஃபினான்ஸ் செக்ரட்டரி இல்ல. சோ ஃபினான்ஸ் செக்ரட்டரியே இல்லாம ஒரு பட்ஜெட் வந்து தயாராயிருக்கு அப்படிங்கிறதும், அந்த பட்ஜெட் தாக்கலாக போகுது அப்படிங்கிறதும் எதிர்க்கட்சியினர் மத்தியில ஒரு பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஃபினான்ஸ் செக்ரட்டரி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ரோலா பாக்குறோம். சோ அவங்களோட ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறம் அந்த பொசிஷன்ல இன்னும் யாரையுமே அவங்க ஃபில் பண்ணல. அந்த பொசிஷன் இப்பவும் வேகண்டா தான் இருக்கு அப்படிங்கும் பட்சத்துல ஃபினான்ஸ் செக்ரட்டரியே இல்லாம எப்படி ஒரு பட்ஜெட் உரை ரெடியா இருக்கும் அப்படிங்கிறது எல்லார் மத்தியிலும் ஒரு கேள்வியா இருக்கு. சோ இதை தாண்டி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னும் சில முக்கியமான விஷயங்கள், முக்கியமான டேட்டாஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமா தாக்கல் செய்யப்படுற 88வது பட்ஜெட் அப்படின்னு பாக்குறோம். அது மட்டும் இல்லாம நிதியமைச்சரா நிர்மலா சீதாராமன் அவர்கள் பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா அவங்க தாக்கல் செய்யற 9வது பட்ஜெட் அப்படிங்கிறதும் நம்ம முக்கியமா ஞாபகத்துல வச்சுக்கணும். சோ பிப்ரவரி 1ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படிங்கிற தகவல் தான் வெளியாயிருக்கு. ஒருவேளை அன்னைக்கு தான் பட்ஜெட் தாக்கல் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸும் ஞாயிற்றுக்கிழமை அவங்களோட பங்குச்சந்தையை வந்து ஓப்பன்ல வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி காலகட்டத்துல எல்லாம் வீக்கெண்ட்லயோ அப்படி இல்லைன்னா ஏதாவது ஃபெஸ்டிவ் டைம்ல பட்ஜெட் தாக்கல் செய்யறாங்க அப்படின்னா அன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன்ல தான் இருந்திருக்கு அப்படிங்கிற ஹிஸ்டரி தான் நம்ம பாக்குறோம். சோ பிப்ரவரி 1ஆம் தேதி சண்டே பட்ஜெட் தாக்கல் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா மார்க்கெட் அன்னைக்கு இயங்குறதுக்கான வாய்ப்புகள் தான் ஜாஸ்தியா இருக்கு. சோ பட்ஜெட் தாக்கல் செய்ய போறாங்க. உங்களுக்கு பட்ஜெட்ல என்னென்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு, நீங்க எந்த அறிவிப்பு
அறிவிப்புக்கு ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறதெல்லாம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.